எந்த இடத்துல நம்மளை கைரேக வைக்க வைத்தான வெள்ளைக்காரன், அதே இடத்துல கல்லூரி கட்டி நம் பிள்ளைகளை படிக்க வைத்து கையெழுத்து போடுகிறவர்களாக, கற்றறிந்த அறிஞர்களாக நாம் மாற்றுவோம் என்று தன் சொந்த சொத்தை வித்துவிட்டு 5 லட்சம் ரூபாயை நம் தாத்தா முக்கையத்தவர் கையில கொடுத்து கட்டிய கல்லூரி தான் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் பேரில் இன்றைக்கு நிற்கிற உசிலம்பட்டி கல்லூரி. அவனை மறந்து போனது தமிழ் சமூகம். அவனே சொல்கிறான், நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள், ஒரு நாள் முளைத்து வரும். எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள். என்னை புதைத்த இடத்தில் தோண்டி எடுத்து என் எலும்பு கூட வைத்து நன்றி சொல்வார்கள் என்கிறார். இந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுந்து நின்று அந்த புரட்சியாளனுக்கு நாங்கள் நன்றியும் வணக்கமும் செலுத்துகிறோம். அவன் சொன்னதுதான் என் அன்பு தம்பி தங்கைகளை உங்களுக்கு சொல்கிறேன். தமிழர்களே, இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் சாதி மதங்களாக நின்றீர்கள் என்றால் பிரிந்து பிளந்து நிற்பீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். இனம் மொழி இனமாக எழுந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார்கள். இன்றைக்கு தமிழனுக்கு ஒன்றென்றால் நடுங்குகிறான். ஏன்? மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்துங். இன்னைக்கு தமிழர் நிலத்திலே நாம் தமிழர் என்ற பிரபாகரனின் பிள்ளைகள் கட்டி எழுப்பிய ஒரு அரசியல் புரட்சி படை ஒரு தமிழனை தொடுவதென்றால் நடுங்க வேண்டும். என்ன அவனுக்கு படை இருக்கு.